ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாளும் எவ்வளோ பூ பூக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்கு இன்றைக்கி. இப்போ இந்த பூ புதுசாக அந்த செடியில் ஒரு 2 டேஸாக தான் பூக்குருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி. பாருங்கள், நம்ம வீட்டாண்ட இது மாதிரி வச்சா வாஸ்துப்படி நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டாண்ட இது மாதிரி செடி வைங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பொட்டு செம்பருத்தி தான் பூக்கும். இப்போது இந்த பூவும் நிறைய பூத்துருக்கு இன்றைக்கி. இது பொட்டு செம்பருத்தி. இது இன்னும் எக்கச்சக்கமான பூ பூத்துருக்கு இன்றைக்கி. வீடியோ தவறாமல் பார்த்துருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் என்னோடய உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தவறாமல் பாருங்கள் வீடியோ. கரும்பு நம்ம தேவைக்கு ஏதோ கட் பண்ணி, கரும்பு பெரிய கரும்பு தேவைப்பட்டு கட் பண்ணி எங்கள் பேரனுக்கு கொடுத்தோம். இவ்வளோ பெரிய கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். இதை மாடு மேய்ச்சியெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு இல்லைங்களா. இன்னும் இருக்குது கரும்பு. இதை பாருங்கள், இன்னும் பெரிய கரும்பு இருக்குது. அவ்வளோ ஒயர் இருக்குது. இப்போ நம்ம தேவைக்கு இப்போ கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு தேவையான அளவு கிடைக்கிது கரும்பு. நம்ம தேவைக்கு என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாடு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. எங்கள் பேரன் பாருங்கள், இவர் தான் எங்கள் செல்ல குட்டி. இவர் வெள்ளை எங்கள் சேட்டு வைரம். இது எங்கள் வைரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கணும். இந்த மந்த்து 30ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள் வருது. அவன் ஓடிடுவான், என்கிட்டயே வரமாட்டான். அவங்க ஆயா வீட்லேயே இருப்பான், என்னை மறந்துடுவான். எப்பாச்சும் ஒரு முறை வந்தாலும் என்கிட்ட